ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2024 இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிக்க போது ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த ஐபிஎல் 2024 வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிடும் போல. எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸ்லி இந்த ஐபிஎல் 2024 மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சி பதவியை தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை எடுத்து கேப்டனாக போட்டது தான். ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணப்பே எல்லாரும் கணிச்சாங்க அவர் தான் அடுத்த மும்பையோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது நெக்ஸ்ட் இயராக தான் இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக மாற்றினாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கேள்விகள் நிறையா பேர் கேட்டாங்க. அண்ட் பெரிய பெரிய கிரிக்கெட் எந்தூசியாசிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஒரு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது ரோஹித் சர்மாட்ட கேட்காம பண்ணியிருக்க மாட்டாங்க. ரோஹித் சர்மா இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. மேபி ரோஹித் சர்மா அவரோட T20 கரியரை முடிச்சுக்கலான்னு யோசிச்சிருந்திருக்கலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருந்தோம், என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மா கிட்டேருந்து அதை பண்ணியிருக்க கூடாது. பிகாஸ் அது ஒரு பெரிய விஷயம். 5 கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அப்படி சப்போஸ் கேட்டு பண்ணியிருந்தாலும் அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதை. ஓகேவா? பட் ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்காமலே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. எஸ், என்ன அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் வந்து மார்க் பவுச்சர் இருக்காருல்ல, அவர் தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட கோச். அவர் வந்து ஒரு வீடியோவில் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். அதில் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இது மாதிரி வந்து ரோஹித் சர்மாவை ஏன் நீங்கள் கேப்டன்சிலேருந்து தூக்குனீங்க அப்படின்ட்டு. அதுக்கு மார்க் பவுச்சர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்குனதுக்கும் ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்குனதுக்கும் ஒரு பெரிய ரீசன்லாம் கிடையாது. எஸ், இது நிறைய பேர் தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து என்ன மேட்டர் அப்படின்னா, ரோஹித் சர்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். அவர் வந்து கொஞ்சம் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ கேப்டனாக அவருக்கு நிறைய ப்ரெஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக விளையாடணும். அண்டு ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அவரை கேப்டன்சிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே, அண்ட் இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க. என்ன அப்படின்னா, so many things wrong with this அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவங்க சொல்றதுல பல விஷயங்கள் தவறாக சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க. எஸ், இது வந்து மிகப்பெரிய வைரலான ஒரு விஷயமா பேசிட்டு இருக்காங்க. எஸ், ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்லேருந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு போஸ்ட் போட்டப்போ அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்பயே இது பெருசாக பேசினாங்க. பிகாஸ் மும்பை இந்தியன்ஸோட எந்த போஸ்ட்டுக்குமே இவங்க கமெண்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஒரு நார்மலான விஷயம் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இவங்க சொன்னதே முழுக்க முழுக்க தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பை ஏற்பட்டிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் போய் மும்பை இந்தியன்ஸோட பேஜில் அதை தேர்ந்தீங்க அப்படின்னா இருக்காது. பிகாஸ் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. மேபி திருப்பி போஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அந்த வீடியோ பண்ணுறப்பே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத வேலைகள், தேவையில்லாத விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து என்னமோ நடந்திருக்கு. மேபி ஒரு ஹர்திக் பாண்டியாவை திருப்பி எடுத்து கேப்டன் ஆக்கணும், நீங்கள் கேப்டன்சிலேருந்து குவிட் ஆகிக்கங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. உங்களோட கருத்து இதை பற்றி என்ன? அண்ட் இன்னொரு விஷயம் கூட சொல்லிட்டுருக்காங்க ஒரு சில பேர், என்னன்னா ரோஹித் சர்மா வந்து மும்பை இந்தியன்ஸை விட்டு லீவ் ஆகிடுவார், இந்த வருஷம் தான் கடைசி வருஷம், மெகா ஆக்ஷன் டைமில் அவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு சில பேர் வந்து ரோஹித் வந்து ஐபிஎல்லை குவிட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கமெண்ட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இது தீனியாக மாறிடுச்சு. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் டெஃபினெட்லி ஐபிஎல் டைமில் இதை பற்றி ஒரு கேள்வி ரோஹித் சர்மாட்டே கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவர்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு டேரெக்டாகவே தெரியுது, ஆனால் நான் இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பார்க்க போகிறேன், ஐபிஎல் டைமில் அதை பற்றி பேசிக்கலாங்கிற மாதிரி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.